எல்லாரும் வாலெட்டை கையில தான் வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க மட்டும் கார்ல வச்சுட்டு இறங்கிடுவாங்க. வரும் பொழுதே பிளான் பண்ணி தான் வராங்க. கடைக்குள்ள வந்த உடனே பாடி லாங்குவேஜ் மட்டுமல்ல இவங்களுடைய வாயை காட்டி கொடுத்துடும். இங்க ஒருவ காசை பே பண்ணாம நைஸா நழுவி போறா. அமெரிக்காவே இவங்களுக்கு தான் சொந்தம் என்று. Madam, you must pay because the police are already on their way. If you leave, they're going to take you. இதுல ஜோக் என்னன்னு சொன்னா இவங்களையும் டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க ஒரு சிக்கான பர்சனாக இருக்கக்கூடும். இல்லாட்டி நாங்க மட்டுமா செய்யறோம், வேற நாட்டு மக்களும் செய்யறாங்க தானே. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அமெரிக்காவில் ஒரு நெயில்ஸ் பார்ல சர்வீசஸை எடுத்துட்டு நைஸா பே பண்ணாம நழுவி வெளியில போறாங்க. The thing is, you're on planets right now, and this is not your planets. Okay. So what are you Chinese or Asian people doing here? You must be Chinese. What are you? I'm not Chinese. What are you? I'm Asian, and I'm Asian American. What kind of Asian? I don't think that's relevant, ma'am. Why is it not relevant? Because I'm an American-born citizen, and I work in America. I do business in America. And I don't know. this is what we're gonna do. We're just gonna charge you for it, madam. Madam, you gotta pay, madam. Madam, you must pay because the police are already on their way. If you leave, they're gonna take you. Madam, you have to pay for your service. கேட்டா நான் ஏன் பே பண்ண வேணும்? நீ ஒரு ஏசியன், உனக்கு அமெரிக்காவில் என்ன வேலை? உன்னை யார் அமெரிக்காக்குள்ள விட்டது? யாரை கேட்டு நீங்கள் எல்லாருமே அமெரிக்காவுக்கு வந்தனீங்க? அது மட்டும் இல்லை, இது உங்களுடைய பிளானட்டும் இல்லை. இந்த பிளானட்டில் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு யார் உங்களுக்கு பெர்மிட் தந்தது? இவங்களுக்கு வாய் இல்லாட்டி வேற ஒன்றுமே இல்லை. இவங்க பே பண்ணாமல் நைஸாக நழுவி போகிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, இது ஒரு சிக்கான பர்சனாக தான் இருக்க வேணும், நார்மல் பர்சன் இப்படி எல்லாமே செய்ய மாட்டாங்கன்ட்டு. இது ஒரு வியாதி அல்ல, இது ஒரு பழக்க வழக்கம். இங்கே 2 பேர் நெயில்ஸ் பார்க்கு சர்வீஸுக்கு போகிறாங்க. ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஓடி போவாங்க. இங்கே வேடிக்கை என்னன்னு சொன்னால் இது ஒரு அத்தியாவசிய தேவையும் அல்ல. இங்கே 2 பேர் நெயில்ஸ் பார்க்கு போய் சர்வீஸ் முடிஞ்ச கையோடைய கடையை விட்டு ஓட பார்த்துருக்குறாங்க. You're not gonna do me like that. I'm trying to leave without paying her. Who's telling them no? Y'all trying to leave without paying her. Who's telling you no? They really nice people. Y'all trying to leave without paying her. Yeah, I'm trying to get my dick on. Okay, no, I don't want your service no more. You just got all your stuff done. You trying to walk out. What done? What done? All that done. What done? No. What done? Come on now. இவங்க டார்கெட் பண்றது ஏசியன் கம்யூனிட்டியை தான். அவங்க தான் கொஞ்சம் பொலைட்டான பீப்புள். இவங்களை பொறுத்தவரையில் ஏசியன்ஸ் அமெரிக்கன்ஸ் அல்ல. இன்னும் ஒரு பிளானட்லேருந்து வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நாங்கள் ஏன் காசு பே பண்ண வேண்டும்? இதே அமெரிக்கன் ஸ்டோராக இருந்தால் மலைக்கு கூட கடை பக்கமே ஒதுங்க மாட்டாங்க. இன்னும் ஒன்று, ஏசியன்ஸ் வந்து போலீஸுக்கு கால் பண்ண மாட்டாங்கன்னு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் ஏசியன்ஸ் பிரச்சனைகளை விரும்புவதில்லை. What's done? What's done? I was getting a pill. I was done. You done. I felt the energy when you was first over there, though. Y'all give that energy. You're not letting me go get my money. Y'all give that energy. I already felt it. This for her purposes. This for her purposes. I don't want your service no more. This for her purposes. Okay. I don't want your service. Okay, so take my nail polish off. No. I don't want your service. You gotta cut the nails off too. I don't want your service. That's crazy. They trying to do my home girl. Yeah. They trying to do my. It's okay. I got it. Yeah, I trying to do my. They trying to do my. You trying to do her though. They really nice people. Nobody's telling her no about pain. You are. You finna run out. We know this. I'm from here, baby. I'm from here. I'm not a broke ass bitch like that, my nigga. Like I said. You giving that vibe and you acting like you broke. You giving that vibe because who don't want to pay for their services? Because y'all niggas be weird as fuck. இந்த கடை வாசல்லே நோட்டீஸ் போர்டில் எழுதி போட்டிருக்கிறாங்க, பே ஃபர்ஸ்ட். பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் சர்வீஸுக்கு முதல்லே பணம் செலுத்த வேண்டும் என்று. ஆனால் இந்த 2 பேருமே கடைக்குள்ள நுழையும் பொழுதே இவங்களை பார்த்து கேட்குறாங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? நாங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு வந்த கார் என்ன கார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று. இவங்களுடைய பாடி லாங்குவேஜே இவங்களை காட்டி கொடுத்துரும். மற்றது இவங்களுக்கு வாய் இல்லாட்டி நாய் கொண்டு போயிடும்.
இதில் ஒருவர் இந்த சர்வீஸ் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருவர் சொல்கிறா என்னட்டா, என் அப்பா நேற்று தான் $1 million வந்து என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டவர். ஃப்யூச்சரில் நான் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு மற்றவர் தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஃபெராரி கார் ஆர்டர் பண்ணியிருக்கார், கப்பலில் வந்து கொண்டு இருக்குது. வாயை திறந்தா மில்லியன் கணக்கில் காசு கொட்டும். ஆனால் ஒரு $40 பே பண்ணுறதுக்கு வக்கில்ல. No, because I felt it from over there. Come on now, come on now. Okay. This shit happen on a daily basis. They put the signs up for a reason, because they got tired of people trying to do them. The signs is posted in both areas. Who's doing that? I've been coming here. I don't have no problem with if she told me to pay first. I'll be like, okay, because it's posted on the sign. It's not like she didn't say Who the it. fuck is reading them though? I did. Okay, that's cool. I did. You want a cookie? Reading is fundamental. You want a cookie? No, I don't need a You want cookie. a cookie? I don't need a cookie. I got money for my services. I got money for my services. I got money for my services. You trying to do my homegirl wrong. ஒரு பூனை ஒரு எலியை பிடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்குமோ அப்படித்தான் இவங்க எப்போ இந்த சர்வீஸ் முடிஞ்சு எழும்பி இந்த கடையை விட்டு ஓடி போவாங்கன்னு இந்த கடையில் வேலை செய்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு வாசலில் போய் 2 பேரை முதல்லே போட்டுட்டாங்க. இவங்க நினைச்ச மாதிரி இந்த சர்வீஸ் முடிஞ்ச கையோடையே இந்த 2 பேருமே கடையை விட்டு வெளியில் ஓட பார்த்துருக்குறாங்க. இவங்க கடையை சாத்தி 2 பேருமே பிடிச்சிட்டாங்க. இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களை விட்டால் தான் நாங்கள் காரில் போய் காசு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பே பண்ணலாம் என்று. இவங்களை விட்டால் இவங்க திரும்பி வரப்போகிறதும் இல்லை. அதே நேரத்தில் கடைக்கு வெளியில் போனால் பிற ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை இவங்களை துரத்தி பிடிக்கவே மேலே ஒரு $100-150 வந்து போலீஸ் அவங்கள போய் சேஸ் பண்ணி பிடிக்க போகிறதும் இல்லை. கையில் காசு இருக்குது, ஆனால் பே பண்ணுறதுக்கு மனசு இல்லை. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணது செல்ஃபோனில் வந்து கருப்பு இனத்தைச் சேர்ந்த அந்த கடைக்கு நெயில் சர்வீஸுக்கு வந்த ஒரு லேடி தான். ஒரு கிளிப்பில் வந்து அந்த லேடி எடுத்து காட்டுறாங்க, என்னோட காசு இருக்குது, நான் பே பண்ண மாட்டேன், முடிஞ்சால் நீ போலீஸுக்கு கால் பண்ணுறேன்டா, கால் பண்ணு உண்டு. நான் ஆரம்பத்துலேருந்து இதைத்தான் சொல்கிறேன், இது ஒரு பழக்க வழக்கம், இது ரத்தத்துலேருந்து ஊர்னது. இது நீங்கள் ஸ்கூலுக்கு போயோ அல்லது ஜெயிலுக்கு போயோ திருந்துறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இவங்க கடைகளை வச்சு ட்ராப் பண்ணினாலும் இவங்க தங்களை டிஃபெண்ட் பண்ணத்தான் பார்க்குறாங்க, தாங்க செய்தது தான் சரி என்று. Is you playing reindeer games? Playing fucking reindeer games. I told you was going to jail. Dumb shit. You don't come up behind the person behind your back. You don't come up behind the person behind your back. You don't come up behind. I wasn't cuffing you. Relax. You're trying to put. Thầy Phước sao mà nó dội nó mấy cái nó dội mấy lần luôn á, tại vì cái cầu mình không có trôi cho nên nó dội lắm. Còn lại may chưa kiểm tra đó còn không được. Nó dội 3 lần luôn á mà tại vì hết nước không đi. Fuck, dude. Thank you. Relax. Fuck. I'm fucking begging you, bro. I'm not even touching your belly. I'm touching your bra. You've been all up in my fucking titties, all up in my fucking shit. Something in your bra. What? That's fake money. Oh, a card, huh? Oh, I got a fucking card. Relax. That's uncomfortable. I had a roommate. What? Fucking weirdo. Oh my god. This is fucking ridiculous, man. These are really fucking ridiculous. Oh, damn, you got a problem. கடைசியாக போலீஸ் வந்து இவங்களை கையில் விலங்க மாட்டி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதை இவங்க வந்து எதிர்பார்க்கல. போலீஸ் வந்த அப்புறம் கதைக்கு இந்த காசை கொடுத்துட்டு போகலாம், இல்லாட்டி சர்வீஸ் சரியில்லை அதனால தான் நாங்கள் காசு கொடுக்கலன்ட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. அது நடைபெறவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்கே நடந்து கொண்டு வருகின்றது. இதனால தான் கடை வாசல்லே எழுதி போட்டுருக்குறாங்க என்னென்னு சொன்னால் பே ஃபர்ஸ்ட். ஒரு சிலர் வந்து சர்வீஸ் எடுத்த பிறகு சர்வீஸ் சரியில்லை, நெயில் சரியில்லை, நீங்கள் ஒட்டின நகம் சரியில்லை, இது செய்தது சரியில்லைன்னு சொல்லி காசு கொடுக்காமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்கள மாதிரி ஓடி போகிறவங்களும் இருக்கிறாங்க. காரில் காசு எடுத்துகிட்டு வரவங்க போனவங்க தான் அப்படித்தான். அப்படி நிறைய பிரச்சனைகள் அங்கே போலீஸுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சு தான் இவங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க.
இன்னும் சிலர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் $26 சொன்னால் கையில் ஒரு $20 வச்சுருப்பாங்க, இன்னும் ஒரு கையில் ஒரு $50 வச்சுருப்பாங்க. ஸோ $26 சொன்னால் $50 கொடுக்க மாட்டாங்க, இந்த $20 கொடுத்துட்டு சொல்லுவாங்க, அடுத்த முறை நான் சர்வீஸ் வரும் பொழுது நீ கணக்கில் எழுதிக்கொள் $6 நான் தாரணுண்டு. அப்போ இந்த $50 கேட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த $50 நான் செலவழிச்சிட்டேன்னு சொன்னால் அப்புறம் முழு காசையுமே நான் செலவழிச்சிடுவேன், அதனால் எனக்கு செலவழிக்க விருப்பம் இல்லை, அதனால் இதை வச்சுக்கோ, நாங்கள் இல்லாட்டி உன்னால் இந்த இடத்துல பிஸ்னஸ் செய்யவே முடியாது, ஸோ நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, நாங்கள் எப்படியும் காசை திருப்பி தருவோம் தானே. இந்த ஆர்டிக்கிளின் படி இதில் பிடிப்பட்ட அரெஸ்ட் பண்ணப்பட்ட 2 லேடிஸுமே இன்னும் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் அல்ல, 2 பேருமே க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸாக தான் இன்னுமே இருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணும் பொழுது இந்த கிரிமினல் ரெக்கார்ட் ஒரு $40-50 கிரிமினல் ரெக்கார்ட் வந்து அவங்களுக்கு நாளைக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு முதல்ல போஸ்ட் பண்ண ஒரு வீடியோக்கு வந்து அந்த லேடி ஒரு சிக்கான பர்சனாக தான் இருக்க வேணும், நார்மல் பர்சன் மாதிரி தெரியவில்லைன்னு சொல்லி அவங்கள டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஒரு ஸ்மார்ட்டான பர்சன், கதைச்சி நைஸாக பே பண்ணாமல் நழுவி ஓடி போகிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 பேரையுமே ஒரு சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டிஃபெண்ட் பண்ணத்தான் போகிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இந்த சர்வீஸ் பிடிக்காமல் போயிருக்கலாம், அதனால தான் பே பண்ண அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணத்தான் போகிறாங்க. ஒரு ஹோட்டலில் நீங்கள் போய் சாப்பிட்டா பிறகு சாப்பாடு சரியில்லை நான் பில் பே பண்ண மாட்டேன்னு சொல்லவே முடியாது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது ஒரு டேக் அவுட் ரெஸ்டாரண்ட், ஒரு வெஜிடேரியன் சவுத் ஏஷியன் ரெஸ்டாரண்ட்டில் டேக் அவுட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அங்கே வந்து கொஞ்சம் சேரும் டேபிளும் தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு, எல்லாருமே நெருங்கி ஒட்டி தான் கிட்ட தான் நிற்கணும். ஒரு டேபிளில் ஒரு 12-13 பேர் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. அதில் ஒரு வயதானவர், இந்த ஒரு கேர்ள் வந்து சர்வ் பண்ணுறாங்க, பிளேட்ஸை வைக்கிறாங்க. முதல்ல இவங்களை பார்த்தாவே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக தான் தெரிந்தது. சரி, வைக்கும் பொழுது அந்த வயதானவர்கிட்ட எதுலையோ பட்டுட்டோ கையிலையோ எங்கேயோ பட்டோன்னே திரும்பி அவர் இந்த கேர்ளை வந்து இங்கிலீஷில் ஏசுறார். பிளாடி கிடி, யார் உன்னங்க வேலைக்கு வைத்தது, உனக்கு ஒரு பிளேட் வைக்க தெரியாதா, மேனேஜரை கூப்பிடு, நான் யாருன்னு தெரியுமா, நான் ஊரில் யாருன்னு தெரியுமா, எனக்கு மினிஸ்டரை தெரியும், அவனை தெரியும், இவனை தெரியும்னு சொல்லி அந்த கேர்ளை வந்து பப்ளிக்கில் வந்து ஏசுறார். அந்த இடத்துல அந்த கேர்ள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. மேனேஜர் வந்து அந்த கேர்ளை சொன்னால் உள்ளே போக சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணி கொண்டு பார்க்குறேன். அதுக்கு அவர் அந்த கஸ்டமருக்கு என்ன சொல்கிறார், இது வந்து புதுசாக வேலைக்கு வந்தவங்க, நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வெயிட்டரை மாற்றித்தான் அந்த இடத்துல விட்டவர். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பொது இடத்தில் எப்படி நடந்து கொள்வது, அதுதான் இங்கே பிரச்சனை. வயதானாலுமே பொது இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், இதுதான் இங்கே இருக்கிற அடிப்படை பிரச்சனை. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.